டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாள்தோறும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி குறித்த அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியானது 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது உருவாக்கப்பட்டது. ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு ஆகிய 6 தொகுதிகளை உள்ளடக்கியது. இதுவரை 3 மக்களவைத் தேர்தல்களை எதிர்கொண்டுள்ள கள்ளக்குறிச்சி தொகுதியில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. 2009ஆம் ஆண்டு திமுகவின் ஆதிசங்கரும் 2014ஆம் ஆண்டில் அதிமுகவின் காமராஜும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கௌதம சிகாமணி வெற்றி பெற்றார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனான கௌதம சிகாமணி 7,21,713 வாக்குகளையும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் 3,21,794 வாக்குகளையும் பெற்றனர். அமமுக சார்பில் களம் கண்ட கோமுகி மணியன் 50,719 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் சர்ஃபுதீன் 30,246 வாக்குகளையும் பெற்றனர். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.